விஜயோட ஆதரவால முதலமைச்சராகி 5000 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நான் துரோகியா? அவரு 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2 தொழிற்சாலைகளை கட்டிட்டு வராரு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இது என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பாத்துக்கலாம். இப்போ 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வசைபாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சொல்லவே வேண்டாம். இவர் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தனி மனித தாக்குதல் நிறையவே நடத்திட்டு வராரு. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒருத்தரை பத்தி பேசுறப்போ ஒரு ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்கள தரம் தாழ்ந்த விதத்துல பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போறாரு. அந்த வகையில பன்னீர்செல்வம் அவர்களை நிறையவே ஒருமையில பேசி அவர் துரோகி, ஜெயலலிதாவோட ஆன்மா மன்னிக்காது, எம்ஜிஆர் அவர்களோட ஆன்மா மன்னிக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சாபம் என்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதே நேரத்துல முதலமைச்சர் கொரோனா டயத்துல போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு. இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் பால்டாயில் குடிச்சு போயிருக்கணும், அப்படி இருந்து இப்போ உயிரோடு இருந்து நம்ம உயிரை வாங்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. சோ இதனால நிறைய விமர்சனங்கள் அவர் மேல வந்துகிட்டே இருக்குது. எப்படி ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாம இப்படி பேசிட்டார் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சோ இதனால அதிமுகவினர் கூட ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா யாருமே இப்படி பேச மாட்டாங்க, எதுக்காக இவர் இப்படி பேசுறார் அப்படின்றதுதான் எல்லாரோட எண்ணமுமா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து அப்படி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. இதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பதிலடியுமே கொடுத்துட்டு வராங்க. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாதுதான். பட் இருந்தாலும் இப்படி ஒரு தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் செங்கோட்டையன் அவர்களை பத்தியுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. சோ இந்த விஷயத்துக்கு தான் செங்கோட்டையன் பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா பேசியிருந்தாரு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில முக்கியமான நபர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. ஜெயலலிதா அம்மையாரோட நம்பிக்கைக்குரியவர்கள்ல ஒருத்தரா இருந்தவர் தான் செங்கோட்டையன். அதாவது அவங்களோட பயண திட்டம் வழிவகுத்து கொடுக்கறது, அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துறது எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்கறது செங்கோட்டையன். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள்ல ஒருத்தர் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களோட காலத்துல இருந்தே கட்சியில் இருக்கக்கூடியவர். சோ இதனால இவர் ரொம்பவே தெரிஞ்ச முகமா, எல்லாருக்கும் பரிச்சயமான முகமாவே தெரிஞ்சவர் தான். சோ ஒரு டைம்ல ஜெயலலிதா அம்மையாரோட மறைவுக்கு அப்புறமா பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா மாறினாங்க. இதுக்கப்புறமா பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விலகினதுக்கு அப்புறமா யார் இப்ப முதலமைச்சர் ஆவாங்க, பொது செயலாளரா யார் ஆவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு. அந்த டைம்ல கூட இவங்க செங்கோட்டையன் அவர்களோட பெயர் தான் அடிபட்டுச்சு. ஏன்னா அந்த டைம்லயே எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருந்தாரு. ஜெயலலிதா அம்மையாரோட நம்பிக்கைக்குரியவர்கள்ல ஒருத்தரா இருந்ததுனால அந்த டைம்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போயிடுச்சு. சோ இப்போ செங்கோட்டையன் மனுவை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சோ அதனால அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இப்போ அதிமுகவில இருந்து விலகின செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புதிய கட்சி. அங்க அரசியல் அனுபவம் வாய்ந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே கம்மி. சோ இதனால செங்கோட்டையனோட வருகை தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமா பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம வெற்றிக்கான வாய்ப்பாவும் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு கட்சியில போய் இணைகிறார் அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். சோ செங்கோட்டையன் இந்த தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுனால அது ஒரு பெரிய அளவுல பேசு பொருளாவும் மாறுச்சு. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்பிக்கையுமே கொடுத்துச்சு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் செங்கோட்டையன் போட்டியிடுறாரு. சோ இந்த போட்டியிடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேட்புமனுவை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது செங்கோட்டையனோட வேட்புமனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு. சோ இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில செங்கோட்டையன் பேசியிருக்காரு. அவர் ஈரோட்டில் நடந்த பிரச்சாரத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமியோட திட்டமே வேற. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, விஜயோட ஆதரவால அவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆகி 5000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு. அது நடக்கல. அது என்னால தடைப்பட்டு போனதுனால என் மேல அவருக்கு ரொம்பவே கோபம் இருக்குது. அதனாலதான் இவர் இப்படி பேசிட்டு வராரு. அவர் ஒன்னும் ரொம்பவே நல்லவர் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த பதவியை விட்டு கொடுத்ததே நான் தான். என்னன்னா
இந்த முதலமைச்சர் பதவியும் சரி, அதிமுக பொதுச் செயலாளர் பதவியுமே வந்து என்னாலதான் அவருக்கு கிடைச்சது, நான் தான் விட்டு கொடுத்துட்டேன், அவர் வந்து அந்த பதவி கிடைச்ச உடனே வந்து ரொம்ப துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு, காலங்காலமா கட்சியில இருந்த நம்பிக்கைக்குரியவங்க எல்லாத்தையுமே நீக்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை செங்கோட்டையன் முன் வச்சிருக்காரு. அவர் வந்து என்னோட மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்றது அவரோட தோல்வி பயத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து 10 முறை தோல்வி அடைஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி வந்து நாட்டை ஒரு கம்பெனி போல வந்து நடத்துவாரு. அவரோட மகனுமே சரி, மச்சானும் சரி, அதாவது எடப்பாடி பழனிசாமியோட மகனும் மச்சானும் பதவிக்காக ஆசைப்படுறாங்க, அந்த வேலைகள்ல தான் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2 தொழிற்சாலைகளை எடப்பாடி பழனிசாமி கட்டிட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பவானி ஆற்றின் அருகில 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு தொழிற்சாலையும், மேட்டூர் பக்கத்துல வந்து 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு தொழிற்சாலையுமே கட்டிட்டு வராரு. சோ இதனால வந்து அந்த நீரோட தன்மை வந்து மாசடைஞ்சு, நீரோட நிலத்தடி நீர் மட்டுமில்ல, ஆற்றோட நீருமே சேதமடைஞ்சு விவசாயிகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரியுமே வந்து செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதாவது ஆற்றோட தண்ணீர் மாசடைஞ்சு விவசாயிகள் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. நான் வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தேன், அப்படிப்பட்ட நான் துரோகியா அப்படின்ற மாதிரியுமே கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ தேர்தல் களம் என்ன அப்படிங்கிறது தெரியல, மக்கள் சக்தி வந்து மக்கள் சக்தி வந்து விசில் சின்னத்துக்கு பின்னாடிதான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையான விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ இது வந்து இப்போ அரசியல் களத்துல கொஞ்சம் பரபரப்பா பேசப்படுது. என்னன்னா, 5000 கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து 2 தொழிற்சாலைகளை கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து செங்கோட்டையன் சொன்னது பரபரப்பா பேசப்படுது. என்னன்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தருமே வேட்புமனு தாக்கல் செஞ்சு என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, எங்களோட சொத்து விவரங்கள் என்ன, எங்க கிட்ட எவ்வளவு கையிருப்பு, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே ஊழலுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே அதிக கையில வந்து அதிக காசுகள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சொத்துக்கள் அவங்க கிட்ட இருக்குது. இப்படி ஊழலே பண்ணாம இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வருது அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. சோ அதிமுகவில் இருந்த ஒரு நபரை வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க போவது ரொம்பவே பரபரப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம யார் ஆட்சி அமைப்பா, யார் வந்து தோல்வியை சந்திப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.